அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே 3 முறை தமிழ்நாட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு நிர்பந்த கூட்டே தற்போதும் ஏற்பட்டிருப்பதாக தவேக கட்சித் தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். தன்னுடைய பழைய பங்காளியான அதிமுகவை பகிரங்க கூட்டாளியாக பாஜக மீண்டும் கைப்பிடித்துள்ளது பெரிய ஆச்சரியமில்லை என்றும் விஜய் தற்போது தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்கள் விரோத மறைமுக கூட்டு கணக்குகளுக்கும் மக்களால் நிராகரிக்கப்பட்ட நேரடி நிர்பந்த கூட்டு கணக்குகளுக்கும் மக்கள் பதிலடி தருவார்கள் என்றும் தவேக கட்சித் தலைவர் விஜய் தற்போது தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்போம். மகேந்திரன், வணக்கம். விவரங்கள் என்ன? அதிமுக பாஜக கூட்டணி நேற்று உறுதியானதை அடுத்து ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் புதிதாக கட்சி தொடங்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயும் தனது கருத்தை பதிவிட்டிருக்கிறார். அந்த கருத்து பதிவிட்டு அவர் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் மக்கள் விரோத மறைமுக கூட்டு கணக்குகளுக்கும் மக்களால் நிராகரிக்கப்பட்ட நேரடி நிர்பந்த கூட்டு கணக்குகளுக்கும் தமிழக மக்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் தகுந்த பாடம் புகட்டி விரட்டியடித்து தூக்கி எறிய போவது உறுதி என்று கூறியிருக்கிறார். குறிப்பாக திமுகவை மறைமுக கூட்டாளியாக ஏற்கனவே தயார் செய்துவிட்ட நிலையில் தன்னுடைய பழைய பங்காளியான அதிமுகவை பகிரங்க கூட்டாளியாக பாஜக மீண்டும் கைப்பிடித்துள்ளது ஒன்றும் ஆச்சரியமில்லை என்று விஜய் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். பிளவுவாத சக்திகளுக்கு தாமரம் வீசிய காரணத்தினாலேயே ஏற்கனவே 3 முறை தமிழ்நாடு மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு நிர்பந்த கூட்டு இப்போது ஏற்பட்டுள்ளது என்றும் நாம் சொல்லிதான் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பது இல்லை என்றும் விஜய் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தல் களத்தில் நாங்கள் தான் திமுகவிற்கு எதிரான ஒரே அணி என்று பாஜகவும், தாங்கள் தான் பாஜகவிற்கு எதிரான அணி என்று திமுகவும் முழக்கமிட்டு ஒரு நாடகத்தை நடத்துவார்கள் என்றும் தமிழ்நாட்டு மக்கள் விழித்துக் கொண்டு விட்டனர். இனி திமுகவும் பாஜகவும் எத்தகைய வேடங்களையும் பூண்டு நாடகம் நடத்த இயலாது என்று விஜய் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழுவில் அறிவித்தது போலவே 2026 தேர்தல் களம் தமிழக மக்களின் ஏகோபித்த ஆதரவு பெற்ற ஒவ்வொரு வீட்டிலும் தங்களது பிள்ளைகளை கருதக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திற்கும் திமுகவும் தான் இந்த போட்டி இருக்கும் என்று விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது இந்த அறிக்கையின் மூலம் அவர் கூற வருவது என்னவென்றால், திமுகவும் பாஜகவும் மறைமுக கூட்டணி வைத்திருப்பதாகவும் அதிமுகவுடன் நேரடியாக பாஜக கூட்டணி வைத்திருப்பதாகவும், இந்த 3 கட்சிகளை தாண்டி தமிழக வெற்றி கழகம் தான் மக்களிடம் ஆதரவு பெறக்கூடிய கட்சி என்று ஒரு அறிக்கையில் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த அறிக்கையின் மூலம் திமுக அதிமுக 2 கட்சிகளுக்கும் எதிராக மாற்றாக தமிழக வெற்றி கழகம் இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.